ஹாய், திஸ் இஸ் பத்மன். இன்னைக்கு நம்ம கேனோட RF 2870 f2 லென்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பார்க்க போகிறோம். டு பி ஃப்ராங்க், இந்த லென்ஸை நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி நம்ம கேமரா மவுண்ட் பண்ணி செக்கும் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் உங்கள் கூட இந்த அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக இதை திருப்பி ரீபேக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனல் லென்ஸ் அப்படின்னும் போது இதோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஃபேன்சியாலாம் இருக்காது. எப்பவுமே அதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. வாரண்டி கார்ட்ஸ், கெனானோட பவுச். இந்த பவுச்சை பெரும்பாலும் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வாங்கின நாளோட எடுத்து ஓரம் வச்சிடறோம். அதோட நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. அண்ட் அகெயின் ஃபோம்ஸ் அண்ட் வுட். இதை வுட்டை பற்றி பேசும்போது இந்த லென்ஸோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதோட ஃபில்டர் த்ரெட். இட்ஸ் கம்மிங் அரௌண்ட் 95 mm. இருக்கிற லென்ஸோட ஃபில்டர் த்ரெட்லேயே இதுதான் அதிகம். ஸோ உங்களுக்கு யூவி வாங்குறதா இருக்கட்டும், அட் த சேம் டைம் அதாவது ND வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதோட ஃபில்டர் த்ரெட் 95 mm. லென்ஸோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, இந்த லென்ஸ் நிஜமாலே கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்குது. வெயிட் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். கொஞ்சம் ஃப்ரண்ட் ஹெவின்னு நினைக்கிறேன். நம்ம கேமரா மவுண்ட் பண்ணிவிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது நம்ம யூசேஜ்ன்ட்டு. ஸோ வெறுமனே கையில் இது ஹோல்ட் பண்ணி பார்த்தோன்னா ஆப்வியஸ்லி இது வெயிட் தான். பட் என்னோட ப்ரீவியஸ் செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா 85 அடாப்டரோட யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டும் சேமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் எனக்கு பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் டிஃப்ரெண்ட் யூசர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கலாம். இந்த ஜூம் லென்ஸ் ஒரு லார்ஜர் சைடில் ஃபாலோ ஆகிறதுனால இதோட டயாவும் வந்து கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்குது. இதோட ஃபில்டர் சைஸ் மட்டுமே 95 mm. கொஞ்சம் காஸ்ட்லியான லென்ஸ். ஸோ வாங்கின உடனே கையில் ஒரு யூவி ஃபில்டர் வாங்கி போட்டுருங்க. அப்போ தான் நம்ம லென்ஸோட ஃப்ரண்ட் எலிமெண்ட் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும், ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். அண்ட் இந்த டயானால் இதுக்கு வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது. பட் சயின்டிஃபிக்லி இட் ஹாஸ் டு பி மேட் திஸ் பிக். இந்த லென்ஸ் வந்து ஒன் ஆஃப் எ கைண்ட் லென்ஸ். ஸோ இது வந்து வேறு எந்த இதுலேயும் வேறு எந்த பிராண்ட்லேயும் கிடையாது. அண்ட் இது RF மிரர்லெஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது மிரர்லெஸ்க்காகவே மட்டுமே டெவலப் பண்ண ஒரு லென்ஸ். இந்த லென்ஸோட பில்ட் குவாலிட்டி பற்றி பார்க்கும்போது இட்ஸ் பில்ட் லைக் எ டேங்க். லென்ஸ் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. லிட்டில் பிட் ஹெவி பட் ஸ்டில் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக்கால் மேக் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் ரொபஸ்டான ஒரு லென்ஸ். அதனால தான் எல் சீரிஸ் எல்லாம் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லக்ஸரின்னு சொல்கிறாங்களோ என்னமோ தெரியல. லென்ஸோட பாடியில் பார்க்கும்போது பெரிய கண்ட்ரோல்ஸ் நிறைய இல்லை. ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ், மேனுவல் ஃபோக்கஸ், அப்புறம் வந்து உங்களோட ஜூமை கண்ட்ரோல் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விட்ச். அண்ட் இப்போ RFல இருக்க புது அடிஷ்னல் ஃபீச்சர் லென்ஸில் வந்து இந்த கண்ட்ரோல் ரிங் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த கண்ட்ரோல் ரிங் இது வந்து நீங்கள் கேமில் வந்து செட்டிங்கில் வந்து ISO, அப்போச்சா அந்த மாதிரி என்ன கண்ட்ரோல் வேணுமோ பார்த்துக்கலாம். இதில் இமேஜ் ஸ்டெபிலைசர் இல்லை அப்படின்றதுனால இதில் IS பட்டனும் கொடுக்கல. ஸோ இவ்வளோ தான் பாடியோட அவுட்ரு லுக்கு. இந்த லென்ஸ் மாதிரியே சிமிலராக கெனானில் இன்னர் லென்ஸாக இருக்குங்க. 2470 f2.8. இதோட லைட்டர் அண்ட் சீப்பர். பட் அட் த சேம் டைம் இந்த லென்ஸை ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இதுக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. அதுதான் f2. f2ஆல் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னீங்கன்னா 2.8க்கும் 2க்கும் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபுல் ஸ்டாப் லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து 2.8 போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோகிராஃபராக இருந்தால் ஆப்வியஸ்லி போதும். பட் பீயிங் எ ஃபோட்டோகிராஃபர் எனக்கு அந்த ஒரு ஸ்டாப் லைட் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை கொடுக்கும். ஸோ பீயிங் எ ஃபோட்டோகிராஃபர் நான் இதை சூஸ் பண்ணேன். இதில் வந்து 19 எலிமெண்ட்ஸ் இன் 13 குரூப்ஸ் இருக்குது. ஸோ ஆப்டிக்கல் குவாலிட்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. பீட் பண்ண வேறு லென்ஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். திஸ் இஸ் ரியலி ஒன் ஆஃப் எ கைண்ட் லென்ஸ். அண்ட் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது f2. இந்த f2 வந்து ஒரு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம், ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து லைட்ஸை நல்லா ஓப்பன் பண்ணி கிறிஸ்டல் கிளியர் இமேஜ் குவாலிட்டியை வந்து தாராளமாக கொடுக்கும். அதுக்கு வந்து இந்த எல் சீரிஸே போதும்னு நினைக்கிறேன். கெனான் யூஸராக இருந்தீங்கன்னா எல் சீரிஸ் எவ்வளோ பெரிய அவங்களோட லைன் அப்னு உங்களுக்கு தெரியும். சரி, இந்த லென்ஸ் உங்கள் ப்ரைம் லென்ஸஸை ரிப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணும். பட் ஒருத்தரோட யூசர் ஸ்டைலை பொறுத்து இருக்குது. நீங்கள் 1.2 தான் எடுப்பேன் எல்லா ஷூட்டுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா கஷ்டம். 2 to 1.2 நிறைய ஸ்டாப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிக்மாவில் 1.4 அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய சேஞ்சஸ் தான். ஏன்னா 1.4 to 2 ஒரு ஸ்டாப் தான். நீங்கள் ISO மைல்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா தாராளமாக இதை போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த லென்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு 4 ப்ரைம் லென்ஸை வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது. 28, 35, 50 அண்ட் 70. 70 ப்ரைமில் இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா 85 தான். 17 இதில் கொடுத்துருக்காங்க. ஏன் 85 வர போகலன்னு தெரியல. போயிருந்தால் நல்லாயிருக்கும். பீயிங் f2 த்ரூ அவுட் த ஃபோக்கல் லென்த் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரம் 35, 50, அகெயின் 28 அண்ட் 70 நீங்கள் வந்து ஒரு ப்ரைமாகவே கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணலாம். யூஸும் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஆப்டிக்கல் குவாலிட்டி நல்லா இருக்கிறனால ஷார்ப்பரான கலர்ஃபுல்லான இமேஜஸ் கண்டிப்பாக கொடுக்கணும்.
நேட்டிவ் மவுண்ட் வேறு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி அவுட்புட் நல்லாவே இருக்கும். நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம், பார்ப்போம். சரி, இந்த லென்ஸை பற்றின கான்ஸுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கான், இது பயங்கரமான வெயிட்டான லென்ஸ். இல்லவே இல்லை, ஃபஸ்ட்டே அதான் சொன்னேன் நான் அடாப்டர் போட்டு 85 யூஸ் பண்ணேன் அப்படின்றனால எனக்கு இது வெயிட் பெருசாக தெரியாதுன்னு நினச்சி தான் அன்பாக்ஸ் பண்ணி கையில் வாங்கின லென்ஸை. கையில் வாங்கினதுமே ஐ ஃபீல் த வெயிட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக வெயிட் தெரியுது. அண்ட் இதுக்கு முன்னாடி என் ப்ரீவியஸ் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா நான் R5 கூட கேஜ் போட்டு அடாப்டர் போட்டு 85 போட்டு டாப் நெல் போட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ மேபி எனக்கு யூஸ் பண்ணால் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியலாம். நீங்கள் ஏதாவது சான்சஸ் கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெண்டாவது, இந்த லென்ஸில் ஒரு பெரிய கான் இருக்குங்க. நம்ம இந்தியன் எக்கனாமிக்கு மிகப்பெரிய கான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லென்ஸோட ப்ரைஸ். இன்றைக்கி இதோட மார்க்கெட் ரேட் 2,32,000. லான்ச் ஆகும்போது 3 இருந்தது. அப்போ வாங்க முடியல. கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியான பிறகு வாங்கியிருக்கோம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். இன்றைக்குமே இது 2,32,000. பட் நம்மளோட ஆஃப்லைன் மார்க்கெட்ஸில் ஒரு பெட்டர் ஆஃபருக்கே கிடைக்கும். நம்ம இதை பிரதீக்ஷா கேமராவில் வாங்கியிருந்தோம். அவங்களோட காண்டாக்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க ஒரு நல்ல ஆஃபர் அமௌண்ட்டே கொடுத்தாங்க. நம்ம இதை வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த 2 கான் தாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த லென்ஸில். திஸ் இஸ் வெரி ஹெவி அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ். மற்றபடி இதோட ஆப்டிக்ஸ் பக்காவாக இருக்கும், குறையே இல்லை. எல் சீரிஸ், ஸோ ப்ரீமியம், எதுவுமே நம்மளுக்கு மைனஸாக தெரியாது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த லென்ஸில் குறைன்னு ஏதாவது இருக்குன்னா நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ண நம்ம பேஜில் அப்டேட் பண்ணுவோம். ஃபர்தராக வேறு வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சாம்பிள் ஃபுட்டேஜஸோடய பார்ப்போம். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுக்கு அதுவும் தெரிய வந்துடும். இந்த லென்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபஷனலுக்கு மட்டும்தாங்க. ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை இன்டர்மீடியேட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லென்ஸை நீங்கள் வாங்காதீங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது எக்ஸ்பென்சிவ். அண்ட் ஒரு பிகினருக்கு இந்த லென்ஸ் தேவையும் படாது. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ப்ரைம் எடுத்து தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு லெவல் இன்க்ரீஸ் ஆன பிறகு இதை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னும் போது வாங்கிக்கலாம். அண்ட் இந்த லென்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, மேஜர்லி வெட்டிங்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பக்காவான வெட்டிங் லென்ஸுங்க. நான் இதை மாட்டினேன் அப்படின்னா வெட்டிங்கில் இனிமேல் எனக்கு தெரிஞ்சு இதை கழட்ட மாட்டேன். 90% அது மாதிரி இதில் முடிச்சிடலாம். அண்ட் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அப்பப்போ லென்ஸ் கேட்டு கத்திக்கிட்டு இருக்க தேவையில்ல அந்த சத்தத்தில். ஸோ ஈஸியாகிடும். ஓகே. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் ஃபேஷனும் பண்ணலாம். தோ ஹெவி, கண்டிப்பாக இதில் ஃபேஷன் பண்ணலாம். ஆப்டிக்கோட குவாலிட்டி கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணாத. அண்ட் ஈவெண்ட்ஸ், ஆப்வியஸ்லி வெட்டிங்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஸ்டைலும் பண்ணலாம். ஸ்ட்ரீட்டில் என்ன அப்படின்னா இது ரொம்ப டாமினேட்டாக தெரியும் வெளியே எடுத்துகிட்டு போனால். பீயிங் திஸ் சைஸ் ரொம்ப ஒரு ப்ரீமியமான லுக்கில் இருக்கும் போது ஒரு சீரியஸான ஃபோட்டோகிராஃபராக தான் எல்லோரும் உங்களை பார்ப்பாங்க. கொஞ்சம் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் ஸ்ட்ரீட் ஸ்டைலில். பட் ஸ்ட்ரீட்டுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும். 28 to 70 ஒரு லார்ஜர் ஃபோக்கல் லென்த்லேயே இருக்குது. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த செக்டரில் இருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த லென்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்ட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வெயிட் உங்களால் கேரி பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். இல்லை உங்கள் ஸ்டைல் ஆஃப் ஃபோக்குக்கு இது ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படின்னா தாராளமாக இந்த லென்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். 2018 லான்ச் ஆன லென்ஸ் இன்னி வரைக்கும் ஒரு எட்டானராக இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் இவ்வளோ பெரிய ஃபோக்கல் லென்த்தில் f2 கான்ஸ்டண்ட்டாக கொடுக்குறனால தான். ஸோ ரொம்ப வேர்சடைலான இந்த லென்ஸ் எல்லா வகையான ஃபோட்டோகிராஃபிக்கும் யூஸ் ஆகும், யூஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. அண்ட் இதை நான் இனிமேல் என்னோடய வெட்டிங்ஸில் மேஜராக இன்க்ளூட் பண்ண போகிறேன், ட்ரை பண்ண போகிறேன். இதோட அவுட்புட்ஸை கண்டிப்பாக நான் வந்து ஃபர்தராக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சாம்பிள் ஃபுட்டேஜஸோடு நான் எடுத்துகிட்டு வரேன். அண்ட் இதோட கான் ப்ரைஸ் அகெயின், நீங்கள் ஒரு 3 லென்ஸ் வாங்குகிற ரேட்டுக்கு இந்த ஒரு லென்ஸ் தாராளமாக வாங்கிடலாங்க. ஒரு 3 ப்ரைம் லென்ஸ் நீங்கள் சேர்த்து வைக்கணும், ஒரு லென்ஸ் 580 பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு லென்ஸே போதும். அந்த அளவுக்கு இதில் எல்லா ஃபோக்கல் லென்த்தும் கவர் ஆகிடுது. டிமெண்ட் பண்ணுறவங்களுக்கு திஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸை வந்து 3 லென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதை நீங்கள் ஒரு லென்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணிவிடுது. அண்ட் அனதர் திங், வெயிட் ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஜிம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈஸி, கொஞ்ச நாளில் பழகிடும்னு நினைக்கிறேன். எனக்கும் ஓரளவுக்கு பழகிடுச்சு, போக போக உங்களுக்கும் பழகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் திஸ் இஸ் பர்மன் ஃபோட மெய்ட் யூடியூப். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம எதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும், அப்டேட் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ஃபோட்டோகிராஃபி டாபிக்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.